வெல்கம் டு மிஸ்டர் சின்ராஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நேற்று ஈவினிங் ஒரு கடைக்கு நைட்டு ஒரு 10 மணி போல் ஒரு கடைக்கு சாப்பிட போயிருந்தோம். தாம்பரத்துக்கிட்ட ஒரு கடைக்கு சாப்பிட போயிட்டு இருந்தோம். அங்கே ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு. அதை பற்றி கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி டிவிகே கட்சிக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க, ஏன் இவ்வளோ நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஏன் ஒரு மனுஷன் 3 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு சினிமாவிலேருந்து கட்சிக்கு வரக்கூடாதா? வர்றதுல எதுவும் தப்பு இருக்கா? ஏன் சினிமாவில் உள்ளவங்களே அதை பற்றி அவ்வளோ ஒரு இதாக பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. விஜயகாந்த் சினிமாவிலேருந்து வந்தாங்க. சினிமாவுக்குள்ளே உள்ள பர்சன் மட்டும் இல்லாமல் வெளியில் உள்ள மக்கள் அவ்வளோ ஆதரவு கொடுத்தாங்க. அந்தளவுக்கு அவர் சப்ஸ்டைன் பண்ணி மேலே போகிற டயத்தில் என்ன பண்ணிங்கன்னா, சினிமாக்காரங்களே வச்சு அவரை ஒரு ட்ரோல் பண்ண வச்சு, ஒரு மீடியா பீப்புளை வச்சு ஒரு அவ்வளோ கேவலப்படுத்துனீங்க. ஏன் அவ்வளோ கேவலப்படுத்துனீங்க? ஆனால் அந்த டயத்துலலாம் என்னன்னா, விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டீமே கிடையாது. அதுதான் அவருக்கான ஒரு நெகட்டிவ்னே சொல்லுவோம். ஆனால் இந்த டைமில் அதே மாதிரி டிட்டோ என்ன பண்ணுறீங்க, விஜயகாந்துக்கு என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி விஜயோட பர்சனல் விஷயத்தை எடுக்கிறீங்க. விஜய் அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு. விஜய் கூட நடிச்ச ஒரு நடிகரையே வச்சு அந்த படத்துக்கு அவர் ஏன் இப்படி பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி, இப்படி ஏன் கை கட்டி நின்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு நடிகர் சொன்னார். அவரும் அந்த படத்துல நடிச்சிருந்தாரு. ஏன் அந்த படத்துல நடிச்ச நடிகருக்கு சம்பளம் கொடுக்கணும், டெக்னீஷியனுக்கு சம்பளம் கொடுக்கணும், எல்லாருக்கும் ப்ரொடியூசர் காசு எடுக்கணும், டைரக்டருக்கு காசு கொடுக்கணும், எல்லாத்துக்கும் காசு கொடுக்கணும். காசு கொடுக்கறதுல அப்போ இவர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து விடமாட்டேங்கிற படத்துக்கு அப்போ அந்த படம் ரிலீஸ் ஆனா மட்டும்தான் அவ்வளோ ஃபேமிலிக்கும் அமௌண்ட் போய் சேரும். அதுக்கு நீங்க அந்த படத்துல நடிச்சவங்களா நீங்க சப்போர்ட் பண்ணீங்களா? சப்போர்ட் பண்ண கிடையாது. நீங்களும் அந்த படத்துல நடந்தீங்க. இன்னைக்கு விஜய் அப்படி பண்ணிட்டாரு. ஏன் தலைவா படம் நடிக்கும் போது விஜய் நீங்க போய் சொல்லாதீங்க, ஏன் கைகட்டி நின்றீங்க, நீ அன்னைக்கு பேசுவோம் தானே, அன்னைக்கு ஆனா நீங்க பேச மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு கட்சின்னு ஆரம்பிச்ச உடனே தலைவா படத்துல இப்படி கை நிட்டின்றாரு, இன்னைக்கு சிஎம்எஸ் ஆறுன்னு சொல்றாரு, அவருன்னு சொல்றாரு, இவருன்னு சொல்றாருன்னு. இவ்வளவு உங்களுக்கு ஒரு கட்சி பிடிக்குதா? பிடிக்கட்டும், பிரச்சனையே கிடையாது. அதுக்காண்டி இன்னொருத்தவங்களை கொண்டு போயிட்டு நெகட்டிவா சொல்றது, அவங்களுக்கு உள்ள ஒரு விஷயத்த, பாசிட்டிவான விஷயத்த நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்றது ஏன் சொல்லணும்? இதுவே உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா அவங்கள ஏன் நெகட்டிவா சொல்றீங்க? இதுவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லியிருந்தீங்க, நாகராஜன் சோழன் எம்எல்ஏ அந்த படம் ரீரிலீஸ் ஆகும்போது விஜய்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, விஜய் யாரை வேணா சொல்லியிருக்கலாம், ஹாலிவுட் நடிகர் யாரை வேணா சொல்லியிருக்கலாம், ஆனா சத்யராஜ் சார்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை சொல்லிக்கிட்டீங்க. அப்பையில விஜய் தேவைப்பட்டுச்சு, ஏன்னா உங்க படம் ரீரிலீஸ் ஆகுது, இதாகுது, அதாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ்ல விஜய் இப்படி கையை கட்டி நின்றாரு. அப்படி கை கட்டி நின்றுக்கட்டுமே, நின்றதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க? கை கட்டி நின்று காசு வாங்கினாரா அந்த கட்சியில போயிட்டு? இல்ல அவங்ககிட்ட போய் காசு வாங்கினாரா? காசு யாருக்கும் வராது, ஒருத்தனுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, ஒரு ப்ரொடியூசர் லாஸ் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போய் கை கட்டி நின்றதுல என்ன பிரச்சனை? நீங்களும் அன்னைக்கு குரல் கொடுத்துருக்கணும். அன்னைக்கு நீங்க குரல் கொடுக்கல. இன்னைக்கு ஜனநாயகன் படம் வந்துச்சு, இன்னைக்கும் நீங்க குரல் கொடுக்கல. எதுக்குமே நீங்க குரல் கொடுக்க மாட்டீங்க. ஆனா ஒருத்தன் போய் ஒரு படம் ரிலீஸ் ஆகணும் போய் நின்று, ஆமா நின்றாரு, எதுக்கு நின்றாரு? யாரோட படம்? நீங்க தானே அந்த படத்துல நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு உங்க சம்பளம் வாங்கிட்டு போனா முடிஞ்சு. மத்தவனுக்கு இப்போ விஜய் போய் நிக்கலப்பா, அந்த சம்பளம் வந்திருக்கு, அவருக்கு வரவே வேண்டிய சம்பளம் வந்திருக்கு. அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணிருப்பாரு சொல்லுங்க? விஜய் லோலையா இருந்தாரு, அப்பல இருந்து அவர் பீக்ல தானே இருந்தாரு. அந்த படம் வரலாற்றால் அடுத்த படம் வந்தாலும் அவருக்கு மாசு தானே வரப்போகுது. இப்போதைக்கு மாசுல தானே இருக்காரு. இன்னைக்கு ஜனநாயகன் படம் வெளில வந்துருச்சு. இந்த ஜனநாயகன் படம் வேணா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜனநாயகன் படம் திருப்பி தியேட்டர்ல வந்தா என்ன, எல்லாரும் போய் பார்க்க தான் போறாங்க. ஆனா ஒரே ஒரு கேப்டனை எப்படி பண்ணீங்களோ, வடிவேல்னு ஒரு ஆளை வச்சு கேப்டனை எவ்வளவு அசிங்கப்படுத்தினீங்க. தண்ணியில கப்பலை ஓட்டுறவன் தான் கேப்டனு, தண்ணியிலே எப்போதும் மிதக்கிறவன் பேரு கேப்டன் இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்க. விஜயகாந்த் சாரை அசிங்கப்படுத்தினீங்க. இன்னைக்கு மக்கள் நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு விஜயகாந்த் சாரை கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அவரை ஜெயிக்க வைக்கல. என்ன பண்ணீங்க, ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் ஜெயிக்க வச்சு நம்ம என்ன பண்ணோம், விஜயகாந்த் சார் மூஞ்சில கதையை போசணும்னு சொல்லி நம்ம நினைச்சோம். ஆனா இன்னைக்கு அவர் இறந்த உடனே அவர் தெய்வமா நம்ம வழிபடுறோம். அந்த அளவுக்கு மக்கள் ஐயோ கேப்டனை விட்டுட்டோமே, இன்னைக்கு வருத்தப்படுறீங்க. இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு நெகட்டிவிட்டி அவங்க ஸ்ப்ரெட் பண்ண நாளைக்கும் நீங்க இதே மாதிரி விஜயை தவற விட்டோமே அப்படிங்கிற அளவுக்கு நீங்க போய் சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயம் எதுவுமே இருக்காதுங்க. உங்களுக்கு டிவிகேக்கு ஏன் பிடிக்கல? அவர் என்ன ஊழல் பண்ணிட்டாருன்னு எனக்கு தெரியல. என்ன ஊழல் பண்ணாரு? மக்களோட பணத்தை சாப்பிட்டாரா? யாரோட பணத்தை சாப்பிட்டாரு சொல்லுங்க? சம்பாரிச்சு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா அவர் எவ்வளவு இது பண்ணாரு. கொரோனா நிதியில இருந்து இலங்கை தமிழர் போராட்டத்துக்கு எல்லாத்துக்கும் அவர் எவ்வளவு கொடுத்திருக்காரு. மழை வெள்ளம் பாதிக்கும் போது கொடுத்திருக்காரு. எல்லா கிளிப்பும் ஒரு விஜய் பத்தி தப்பா பேசின அவங்க பையன் போட்டிருந்தாரு. வேணா நீங்க அவரோட இன்ஸ்டாகிராம்ல போய் பாருங்களேன், அவர் போட்டிருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியும். இதெல்லாம் ஃபேக்ட் இல்லாம நியூஸ்ல வராமன்னு சொல்ல, எல்லாத்தையும் அவர் பண்ணிட்டு இன்னைக்கு மக்களுக்காக வரணும்னு சொல்லிட்டு வரும்போது நீங்க என்னென்ன சொல்றீங்க? விஜய் இப்படி பண்ணாரு, விஜய் அப்படி பண்ணாரு. என்னங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு? ஏதாவது துரோகம் பண்ணாரா சொல்லுங்க? உங்க வீட்டுல உள்ள காசை எடுத்துட்டு போயிட்டாரா? இல்ல உங்களுக்கு வர பட வாய்ப்பு அவர் எடுத்துட்டு போயிட்டாரா? அவர் படத்துல உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காரு, எல்லாரும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க.
உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுக்குறாங்க. நடிக்கும் போதெல்லாம் விஜய் எப்படி விஜய் இப்படின்றீங்க, அரசியலுக்கு வந்துட்டு அவங்களுக்கு என்ன செய்யுதுன்ட்டு யாருக்குமே தெரியல. சரிங்களா? இதே இது பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒவ்வொரு படத்துக்கும் விஜய் வந்து நடிச்சு முடிச்சு ரிலீஸ் ஆகும்போது அவ்வளவு பிரச்சனை வருது. எல்லா படத்துக்கும் பிரச்சனை வருது. இவ்வளவு படம் நடிச்சு முடிச்சு இன்னைக்கு தானே அரசியலுக்கு வந்திருக்காரு. அரசியலுக்கு வரும்போது உங்களால நீங்க உங்க சக நடிகர் வராருன்னு உங்களால கொண்டாட முடிய விட்டாலும் பிரச்சனை இல்லை. அவரையே நீங்க ஒரு இன்னொரு கட்சிக்கு, உங்களுக்கு ஆதரவான கட்சி ஒண்ணு இருக்கு, அந்த கட்சியில சேர்ந்துட்டு எல்லா நடிகரும் சேர்ந்து இது பண்றீங்க. இதே மாதிரி ஒருத்தர் வந்து சூரிய வெளிச்சம் பத்தல, நான் டார்ச் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு டார்ச் அடிக்க போனாரு. கடைசியில் சூரியன் வெளிச்சமே நல்லா இருக்கு, டார்ச் அதுக்கு முன்னாடி எடிபடாதுன்னு சொல்லிட்டு சூரியனோட அந்த வெளிச்சத்துக்கு கீழே போயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி அவரும் ஒரு நடிகர் தானே. விஜய் வரும்போது என்ன பண்றீங்க, அப்படியே நெகட்டிவா போட்டு விஜயை வந்து அடிச்சு ஒடிச்சு எங்கேயாவது போயிடணும், அவர் அரசியல் விட்டே போயிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி நடக்காது. இன்னொன்று கூட்டம் ஓட்டா மாறுமான்றீங்க. ஏங்க இவ்வளவு கூட்டம் விஜயை பார்க்க வர்றாங்க, விஜயை பார்க்குறாங்க, அவ்வளோ ஊரில் போறாங்க, ஏன் அதில் 70-80% ஓட்டு போட மாட்டாங்களா? நீங்கள் கூட்டம் ஓட்டா மாற 100% போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு சின்ன பையன், நேற்று ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு நான் சொன்னல, ஒரு சின்ன பையங்க 7 வயசு இருக்கும், ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்படி முத வந்து அப்படின்னு தட்டினான். சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்கோம், பேசி தமிழ் தட்டினேன். என்னடா அப்படின்னு கேட்டா, ஆனால் டைம் என்னன்னான்னு கேட்டான். ஒரு 10:05 ஆகுதுடா அப்படின்னா. 12 மணி ஆக எவ்வளோ நேரம் இருக்கு அப்படின்னா. ஒரு 2 மணி நேரம் இருக்குடா. ஏன்டா அப்படின்னா, இல்லை பர்த்டேடா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாண்ணா அப்படின்னா அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சொன்னோம். நானும் சொன்னேன். என் கூட இன்னொரு வந்தவர் தீவிர டிஎம்கே வெறியர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பர்சனு என்னோட ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்றாரு. ஸோ அவரே நாங்கள் ஒரு 3 பேர், என் ஃப்ரெண்டோட தம்பி எல்லாரும் நாங்கள் சாப்பிட போயிட்டு இருந்தோம். சாப்பிட அந்த சின்ன பையன் இப்படி முதுகுல இப்படி தட்டினோன்னு என்னடா கேட்கும்போது, இந்த மாதிரி நாளைக்கு ஹாப்பி பர்த்டேடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏதோ அந்த தம்பிகிட்ட பேசிட்டு இருக்கும்போது, ஆனால் எனக்கு அந்த கொடி வேணும் அப்படின்னா. என்னடா கொடி வேணுன்ற அவர் டிஎம்கே உள்ளவர் கேட்கிறாரு. டே பால் குடிச்சிட்டு படுக்கும் தானே, இது உனக்கு என்ன வயசு, என்னடா கொடி வேணுன்ற, ஏன் இங்கே நிற்கிற இந்த டயத்தில் அப்படின்னா. இல்லைண்ணா இந்த ஹோட்டலில் எங்கள் அப்பா வேலை பார்க்குறாங்க, அவங்க முடிச்சோன்னு நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் நினைக்கிறேன் அப்படின்னா. துண்டு வேணா அந்த கடையில் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கடை, அந்த ஜவுளி கடை திறந்துருக்கு, அந்த கடையில் போய் துண்டு வேணா வாங்கி தரேன். இல்லைண்ணே எனக்கு கொடி தான் வேணும் அப்படின்னா. ஏன்டா அவனை கொடி வேணும், அவர் தான் ஜெயிக்கணும்னே அப்படின்ட்டான் அந்த பையன். சரின்னு சொல்லிட்டு அந்த கொடியை நாங்களும் அலையிறோம், யார்ட்டையும் கேட்காம கழட்டக்கூடாது. நாங்கள் இருந்த ஏரியாவில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தாம்பரம் போயிட்டோம். நான் வேளச்சேரியில் இருக்கேன், தாம்பரம் போயிட்டோம். அந்த இடத்துல சாப்பிட்டு இருக்கும்போது அதோட நமக்கு தெரியாத இடத்துல எப்படி போய் அதை கேட்குறதுன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒருத்தவர் வந்தவர்கிட்ட கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 10-15 நிமிஷமா அலைஞ்சோம் அந்த இடத்துலயே, அந்த ஏரியாக்குள்ளே போயிட்டு. ஒருத்தவர் வரும்போது இங்கே அவர் அந்த கட்சியோட ஒரு இதை போட்டு டேக் போட்டு அவர் அவர்கிட்ட வந்து அண்ணே ஒரு கொடி மட்டும் வேணும், அந்த சின்ன பையன் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க நான் எங்கள் ஏரியாவில் உள்ள கலெக்டர் சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரீட்ல இருந்து அடுத்த ஸ்ட்ரீட் போய் அவர் அந்த கொடியை கிட்டத்தட்ட ஒரு 10-10:45 இருக்கும், அந்த கொடியை கலட்டி எங்ககிட்ட கொடுத்தாரு. அந்த கொடியை கலட்டி வாங்கிட்டு போயிட்டு அந்த பையன்கிட்ட கொடுத்த உடனே அந்த பையனோட ஹாப்பினஸ் இருந்துச்சுல, அதை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. இதே மாதிரி என் மருமையும் கேட்டிருக்கான், ஒரு மாமா எனக்கு டிவிக்கு துண்டு வாங்கி கொடு அப்படின்னா. அந்த டயத்தில் நான் இவன் என்னடா கேட்குறான் அப்படின்னு. இதே மாதிரி சின்ன சின்ன பசங்க நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. ஆனால் அதை வந்து ரியலாக நான் நேற்று ஃபீல் பண்ணும்போது அந்த கொடியை கொடுத்தோன்னா கொடி எடுத்துட்டு அவனோட ஹாப்பினஸ் இருந்துச்சுல. இதே இது அந்த ஆஃபீஸில் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறவர், இந்தடா அவன் பர்த்டே கிஃப்டாக அந்த கொடியை வச்சுக்கடான்னு சொல்லிட்டு டிவிகே கொடியை கொடுத்தாரு. இந்த அளவுக்கு ஒரு சின்ன பையன்ட்ட உள்ள ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல. இதை விட என்ன வேணும் ஒரு பர்சனுக்கு, என்ன வேணும்? ஒவ்வொரு சின்ன பையனும், ஒவ்வொரு வீட்டில் உள்ள பசங்களும் யோசிக்கிறாங்க விஜய் வந்தால் நல்லா இருக்கும், அவங்களோட அம்மாவும் யோசிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணி விஜய் வரட்டும், வந்து செய்யட்டும், மக்களுக்கு செய்யட்டும், செய்யாட்டா கொஸ்டின் கேளுங்க. இவ்வளோ வருஷம் 57 ஒரு கட்சி இருக்கு சரிங்களா. அடுத்து ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்கு, 20 வருஷம் 25 வருஷம் கூட தான் இருக்கு. எல்லாரும் ஆட்சி பண்ணிட்டாங்க. விஜய் வந்தா உங்களுக்கு என்ன எதிர்ப்பு தெரியுதில்ல. இன்னைக்கு ஒரே ஒரு டைம் விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கறதுல நம்ம என்ன ஆயிர போறோம்னு தெரியல. ஸோ நீங்களும் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க சொல்லுங்க, விஜய் வந்தா நல்லா இருக்குமா நல்லா இல்லையா அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட கமெண்ட், விஜய் வந்தா நல்லா இருக்கும், நல்லதுதான் பண்ணுவாரு. இவருக்கு சம்பாதிக்கிறதுக்கான அரசியல்ல வந்து சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்தவங்க அரசியலுக்குள்ள வரும்போது எப்படி இருக்காங்க, அரசியலுக்கு வந்தப்போ அவங்களோட சொத்து மதிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு அவரோட சொத்து மதிப்பை ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டு இங்க வந்து மக்களுக்காண்டி நிப்பேன்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. இதுக்கு மேல நீங்க விஜயை சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அவருக்கு எந்த லாஸும் இல்லைங்க. அவருக்கு என்ன லாஸ் சொல்லுங்க? 700 கோடி 800 கோடி சம்பளம் வச்சிருக்காரு, அவருக்கு எந்த லாஸுமே கிடையாது. மக்களுக்காக சேவை செய்யணும்னு ஒருத்தர் வர்றாரு. கேப்டனை நம்ம விட்டுட்டோம், விஜயை நம்ம இன்னைக்கு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே இல்லை. நாளைக்கு உட்காந்துட்டு ஐயோ விஜய் நம்ம விட்டுட்டோமே, நம்ம அன்னைக்கே செலக்ட் பண்ணியிருக்கணுமே, அன்னைக்கு கேப்டனை விட்டுட்டோமே நம்ம உட்காந்து கேப்டன் இறந்தப்ப அழுதோம்ல, அந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரணுமான்னு நீங்க இன்னைக்கு யோசிச்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு டைம் சொல்றேன், ஒவ்வொரு சின்ன பசங்களும் அவ்வளோ கனவோட இருக்காங்க. விஜய், நீங்க உங்க வீட்டில் ஒரு பையன் இருந்தானா அந்த பையனை கூப்பிட்டு விஜய் பிடிக்குமாடா அப்படின்னு மட்டும் கேளுங்க. அவன் பிடிக்காதே அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லிட்டானா
வாய்ப்பே இல்லைங்க. அந்த பையனோட கனவை யோசிங்களேன். இது எழுதி எந்த அரசியல்வாதி, சாரி சினிமால இருந்து வந்த அரசியல்வாதி உங்களுக்கு சொன்னோம், அந்த மாதிரி அரசியல்வாதி வந்து உங்ககிட்ட உங்க வீட்டில் உள்ள பையன் இந்த கட்சி கொடியை பார்த்து எக்ஸைட் ஆயிருக்கானா, ஒரு கட்சி சாங்க பாடி எக்ஸைட் ஆயிருக்கானா, ஒரு கட்சியோட கொள்கையை உட்காந்து கேட்டிருக்கானா? ஏன் இதை விடுங்க, ஒரு 15 வயசு பையன் இல்ல 18 வயசு பையன் ஓட்டு போடுறவன் அரசியலை பத்தி பேசியிருக்கானா? ஏன் இவ்வளோ விட்டுருங்களேன். ஒரு காலேஜ் பையன் அரசியல் பேசியிருக்கானா? கிடையாது. பேசியிருப்பாங்க. எத்தனை பர்சன்டேஜ் பேசியிருப்பாங்க? 100ல் 2 பேர் பேசியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு விஜய்னு ஒருத்தர் வந்ததுனால மட்டும்தான் மக்கள் அரசியலுங்கிறத ஒன்று பேசிக்கிட்டே இருக்காங்களே ஒழிய மற்றபடி எதுவுமே கிடையாது. சரிங்களா? விஜய் வந்ததுனால தான் எல்லா மக்களுக்கும், யாரு அரசியல் அறிவுள்ள நிறைய பேர் பேசுறாங்க, ஒரு ஏஜுக்கு அப்புறம் உள்ளவங்க பேசுறாங்க. ஆனா இன்னைக்கு விஜய்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்ததுனால மட்டும்தான் எல்லாரும் அரசியலுங்கிறத ஒன்று பேசுறாங்க. பேசுறது நல்லதானே? இன்னைக்கு ஒரு தப்பு நடந்தா அதை வந்து என்னன்னு நம்ம கேட்க முடியும். அதுக்கான சோசியல் மீடியாவும் இருக்கு, அதுக்கான இதுவும் இருக்கு. ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கேட்கலாம். இந்த ஸ்கீமுக்கு எவ்வளவு நீங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, இதுல எவ்வளவு நீங்க இது பண்ணியிருக்கீங்க அப்படிங்கறத கேட்கலாம். அதுக்கான அறிவு மக்கள் எல்லாத்துக்கிட்டே இருக்கு. அதையும் ஓப்பனா டிக்ளேர் பண்ணுங்கிற நிறைய ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு விஜய். இந்த தடவை நம்ம தவற விட்டுட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல அடுத்த தடவை நம்ம வந்து என்னதான் நீங்க இது பண்ணாலும் அது கஷ்டம். நான் சொல்றேன், விஜய்க்கு வந்து என்னோட சப்போர்ட் விஜய்க்கு தான் இருக்கும், உங்களோட சப்போர்ட் விஜய்க்கு இருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நல்லது. நான் அந்த சொன்னல, அந்த சின்ன பையன்கிட்ட உள்ள அந்த கண்ணில் உள்ள அந்த கொடியை பிடிச்சதுக்கப்புறம் அந்த எனக்கு தெரில, நான் அந்த வீடியோ எடுக்கக்கூடாது. ஏன்னா சின்ன பையன் அந்த கொடியை கொடுத்து இதுவும் பண்ணக்கூடாது. ஆனால் அவனோட நாளைக்கு அவன் உண்மையா பர்த்டேன்னு சொன்னானா, என்ன சொன்னானா, எனக்கு அந்த கொடி வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க இவன் வந்து இவ்வளோ பேசுகிறான், ஒரு பொய்யா பேசலாம் அப்படின்னா. என் கூட உள்ளவர் ஒரு டிஎம்கேல உள்ள ஒரு டிஎம்கேனா ஒரு வெறியில உள்ளவர். ஸோ அந்தவருக்கு டிவிகேங்கன்னா சுத்தமாக பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பர்சன் அவர் அந்த கொடியை கொடுத்துருந்தாடா என்னோட பர்த்டே கிஃப்டடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனோட உள்ள கண்ணில் உள்ள ஹாப்பினஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க, அந்த அளவு இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.